நடிகர் ரவி மோகனுக்கும் அவரோட மனைவி ஆர்த்திக்கும் விவாகரத்து தொடர்பா போயிட்டு இருக்கிற அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை இப்ப சோசியல் மீடியால பேசு பொருளா மாறி இருக்கு. ரவியும் கெனிஷா பிரான்சிஸும் ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேஷோட மகள் திருமண விழாக்கு ஒன்னா சேர்ந்து போனது இந்த பிரச்சனையை இன்னுமே பெரிய அளவுல சர்ச்சையாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். விவாகரத்து வேணும் அப்படிங்கிற முடிவுல ரவியும், விவாகரத்து வேணாம் அப்படிங்கிற முடிவுல ஆர்த்தியும் இருக்க இவங்களோட இந்த வழக்கு கோர்ட்ல போயிட்டு இருக்கு. இந்த நிலையில நடிகர் ரவி கெனிஷா கூட இப்படி பொது இடங்கள்ல வெளியே வரதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா ஆர்த்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னையும் பசங்களையும் நானும் ரவியும் சேர்ந்து கட்டின வீட்டை விட்டு ரவி பேங்க் மூலமா அழுத்தம் கொடுத்து வெளியே அனுப்ப பாக்குறாருன்னு, பசங்களை சுத்தமா கண்டுக்கிறது இல்ல அப்படின்னும், உண்மைகள் எல்லாம் என்னோட பக்கம் இருந்தும் பசங்களுக்காக தான் அமைதியா இருக்கேன், அந்த ஒருத்தரால நம்ம குடும்பமே இப்படி ஆயிருச்சு, உங்களை காதலிச்சு நம்பி ஏமாந்துட்டேன், கண்டிப்பா இதுக்கு எதிராக தொடர்ந்து போராடுவேன்னு சொல்லியிருந்தாங்க. கெனிஷாவும் ஆர்த்திக்கு பதிலடி கொடுக்கிற விதமா ஆர்த்தி அம்மா சென்டிமெண்ட் மூலமா நடிச்சு ஏமாத்துறாங்க, சீக்கிரமே அவங்களோட உண்மை முகம் தெரிய வரும், ரவி கூட சேர்ந்து வாழ எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து ரவியோட இந்த செயலுக்கு நடிகர் ராதிகா மற்றும் குஷ்புவும் தொடர்ந்து எதிர்ப்பை தெரிவிச்சு ஆர்த்திக்கு ஆதரவு கொடுத்துட்டு வராங்க. இந்த நிலையில ஆர்த்தி அவங்க பசங்க 2 பேர் கூடவும் தனியா நீலகிரிக்கு போயிருக்காங்க. அப்ப எடுக்கப்பட்ட வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. இப்படி ஆர்த்தி பசங்களோட தனியா இருக்கிறத பார்க்கவே கஷ்டமா இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. குஷ்புவும் இந்த போஸ்ட்ல உங்க எல்லாரையும் விரும்புறேன், நம்ம குடும்பத்தோட பெருமை மற்றும் நீங்க ஒரு வாரியர்ஸ் அப்படின்னும், நம்ம எப்போதுமே ஒன்னா இணைஞ்சிருப்போம் அப்படின்னும் ரொம்ப எமோஷனலா ஆறுதல் சொல்ற வகையில ஆர்த்தியோட இந்த நிலைமையை பார்த்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆர்த்தியும் இந்த போஸ்டோட கேப்ஷன்ல, நான் நல்லா இருக்கேனான்னு நீங்க என்ன பாக்குற விதம் புரியுது, ஆனா உண்மையா நான் வருத்தப்படுறதே உங்களை நினைச்சுதான், நீங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வளர்றது எனக்கு கஷ்டமா இருக்கு, ஆனா ரொம்ப தைரியமா வளர்றீங்க, நீங்க இருக்கவே தான் நான் நிமிர்ந்து நின்று போராடுறேன், ஆனா ரொம்ப மென்மையா இருக்க காரணம் நீங்க 2 பேருமே இன்னுமே சின்ன பசங்க, நீங்க சின்ன பசங்களாவே இருந்தாலும் சிறந்த ஆண்மகனா இருக்கீங்க, உலகம் உங்களை சந்திக்கிறதுல அதிர்ஷ்டம் தான், இந்த போராட்டத்துல நம்ம தீக்குள்ள போனாலும் ஒன்னாவே போவோம் அப்படின்னு மகன்களுக்கு எமோஷனலா ஒரு கடிதம் மாதிரி ஆர்த்தி எழுதியிருக்காங்க. பலருமே இந்த போஸ்ட்ல ஆர்த்திக்கு ஆறுதல் சொல்ற வகையில கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் ரவி மோகன் ஆர்த்தியை விட்டுட்டு போறது அவரோட தனிப்பட்ட விருப்பம், ஆனா அவங்க பசங்க இதுல பாதிக்கப்படுறது எந்த வகையிலும் நியாயம் இல்லை அப்படிங்கிறது தான் இங்க பலரோட கருத்தா இருக்கு. இந்த சர்ச்சைக்கு இதுவரைக்கும் ரவி எந்த ஒரு பதிலும் கொடுக்காம அமைதியா இருக்காரு. நடிகர் ரவி மோகன் தரப்புல இருந்து ஏதாவது இதை பத்தி பதில் வருதா அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.